வாழைப்பழ பன்னு செய்ய போகிறேன். நல்லா பழுத்த பழம், அது 2 வாழைப்பழம், ரஸ்தாளி பழம் 2 பழம் எடுத்திருக்கேன். அதோட பவுடர் சுகரும் சேர்த்துக்கிடுவோம். சுகரும் வாழைப்பழமும் சேர்த்துட்டோம். அதில் கொஞ்சோன்னு பால், ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டேன். இதையும் சேர்த்து அடிச்சுக்கிடுவோம். இந்த வாழைப்பழம், சுகர், பால் 3 சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பேரி, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதில் மைதா மாவு சேர்க்கணும். சுட வாழைப்பழ பண்ணு பிரட்டி போட்டு எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு அது முதன்னு சுற்றிலும் முருகலாக இருக்கும், நடுவில் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பழ பன். சுட வாழைப்பழ பண்ணு தயாராகிடுச்சு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துறேன். வாழைப்பழமும் மைதா மாவு, ஜீனி 3 பொருள் இருந்தால் போதும். வாழைப்பழ பன் ரெடி.